முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி மாதிரி நகராட்சிக்காக இவங்க ஒரு சொத்தையே கொடுத்திருக்காங்க. 35 கோடி மதிப்பு இருக்கக்கூடிய 80 சென்ட் நிலத்தை கொடுத்தது பெரிய விஷயங்க. நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு ஆணையர் கணேசன் அவர்கள் தெரிவிச்சது பலரையும் நிகழ்ச்சியில ஆட்டியிருக்கு. பொள்ளாச்சியில இரு பிரதான ரோடுகளை இணைக்கக்கூடிய திட்ட சாலைக்கு கிட்டத்தட்ட 35 கோடி மதிப்புள்ள ஒரு நிலத்தை அந்த ஊரை சேர்ந்த ஒரு பெண்மணி எழுதி கொடுத்திருக்காங்க. அதை எடுத்துட்டு போய் பொள்ளாச்சி நகராட்சியிலே கொடுத்திருக்காங்க. இது அங்க இருக்கிறவங்கள ஆச்சரியத்துல ஆழ்த்தி இருக்கு. உண்மையாவே இந்த பெண்மணி இந்த நிலத்தை தானமா வழங்குறாங்களா அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க. இதை தொடர்ந்து பொள்ளாச்சி நாச்சிமுத்து கவுண்டர் வீதியை சேர்ந்த சந்திரா ஜெயராமன் அப்படின்றவங்க தன்னுடைய மகன் மற்றும் மகள் பெயர்ல இருக்கக்கூடிய அந்த சொத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுல 80 சென்ட் நிலத்தை நான் பொள்ளாச்சியுடைய அந்த பிரதான சாலை திட்டத்துக்காக கொடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நிலத்தை வழங்கின சந்திரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாளுக்கு நாள் பொள்ளாச்சியில மக்கள் தொகை அதிகமாகிட்டே போகுது, அதனால போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுது. அதை தடுக்கிற விதமா இந்த திட்டத்துக்கு என்னுடைய உதவி அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே எங்களுக்கு சொந்தமான நிலத்தை நகராட்சிக்கு கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனா அங்க திருமண மண்டபம் இருந்ததால நாங்க வழக்கு தொடர்ந்தோம். வழக்கும் எங்க பக்கம் தான் சாதகமா வந்துச்சு. ஆனா மக்களுடைய நலன் கருதி நான் இந்த சொத்தை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நகராட்சியில கொடுத்த உடனே அங்க ஆணையரா இருக்கக்கூடிய கணேசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப நன்றி, நீங்க பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே சந்திரா அவர்களும் நாங்க நகராட்சியுடைய நண்பர்கள் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நகராட்சிக்கு செலுத்த வேண்டிய வரியையும் அவங்க முழு தொகையா கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பொதுமக்களுடைய நலனுக்காக ஒரு பெண்மணி இப்படி ஒரு முடிவெடுத்தது பலரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹேண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்திகளை வழங்குவோர் GT ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், பிருத்வி இன்னோவியர்ஸ்.